அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூரிலிருந்து பிரசன்னதோட ஈஸ்வரிநாத்துங்க. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு செவ்வாய் தோஷம், செவ்வாயால் பாதிப்பு அப்படின்னு சொல்லி நிறைய திருமணங்கள் தடையாகுது, தாமதமாகுது. அதாவது ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12ஆம் இடங்கள்ல செவ்வாய் இருந்தால் அது எந்த இடமோ அந்த இடத்துக்கு தக்கன அளவு மாறுபடும். அப்போ இந்த மாதிரி இடத்துல இருந்து அவங்க திருமணம் தாமதம் அப்படின்னு சொல்லி நடக்கிறவங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணிக்குள்ள அந்த செவ்வாய் ஓரையில் உங்கள் வீட்டுக்கு அருகே உள்ள எந்த ஒரு முருகன் பெருமான் ஆலயமாக இருந்தாலும் சரி, வள்ளி தெய்வானோட இருக்கிற முருகப்பெருமான் ஆலயத்துக்கு, அதாவது சூரசம்ஹாரம் முடிஞ்சு அந்த 7வது நாள், கந்தசஷ்டி முடிஞ்சு 7வது நாள் வரக்கூடிய சப்தமி திதி, அந்த அன்னைக்கு எல்லா முருகன் ஆலயங்களும் திருமண வைபவம் நடக்கும். அப்ப இதுவரை செவ்வாய் தோஷம், செவ்வாயால் எங்களுக்கு திருமணம் தாமதம் அப்படின்னு இருக்கிறவங்க நீங்க இந்த செவ்வாய், அதாவது சப்தமி திதியில வரக்கூடிய முருகப்பெருமானின் திருமண கோலத்தை நீங்க போய் பார்த்து அந்த திருமண வைபவத்தை பார்த்து அங்க கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி நீங்க சாப்பிட்டு நீங்க மனதார வேண்டி வாங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் அந்த கந்த சஷ்டி முடிஞ்சு அடுத்த திருமணம் நிகழ்வு முருகனுக்கு நடக்கும்போதையும் உங்களுக்கு திருமணம் கை கூடும் அப்படிங்கிறது தான். அதனால இதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வரக்கூடிய ஐப்பசியில் வரக்கூடிய அந்த கந்த சஷ்டி முடிஞ்சு அடுத்த நாள் வரக்கூடிய சப்தமி அன்னைக்கு முருகனோட திருமண கல்யாண வைபவத்தை நீங்க பார்த்து வழிபட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் கைகூடும். இது போல ஜோதிட தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.